செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் இன்கொலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியெங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பினே. உலகெங்கும் இருக்கின்ற அஸ்ட்ரோ டிவைன் நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2026 வருடம் எப்படி இருப்பது என்பது பார்ப்போம். வருகின்ற மார்கழி மாதம் 16ஆம் தேதி, அதாவது விசுவாச வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி 1/1/2026 புதன்கிழமை, துவாதசி திதி, கிருத்திகை நட்சத்திரம், அமிர்த யோகத்தில் இந்த வருடம் பிறக்கிறது. கிருத்திகை நட்சத்திரம் என்பது முருகப்பெருமானுடைய நட்சத்திரம். இந்த முருகப்பெருமானுடைய நட்சத்திரத்தில் இந்த வருடம் ஆரம்பிக்கிறது. ஆகவே இந்த வருடத்தினுடைய தேவதை முருகப்பெருமான். துவாதசி திதிக்கு தேவதை விஷ்ணு, அதாவது பெருமாள். ஆகவே இந்த வருடம் பெருமாளும் முருகப்பெருமானும் ஆட்சி செய்யக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. இந்த வருடம் இந்த வழியாக இருக்கிறது. மீண்டும் இந்த வருடத்திலே ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் கொடுக்கும் என்பதை மீண்டும் தனியாக விரிவாக பார்ப்போம். புனர்பூசம் 4வது பாதம், பூசம் ஆயில்யம், இந்த நட்சத்திரங்களை பிறந்த கடகராசி என்பர்களே, கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்திலே ஆரம்பத்திலே குருபான் விரயஸ்தானத்திலே இருக்கிறார். செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். எல்லா செலவினங்களும் சுப செலவாகவே இருக்கும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இதுவரை உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் இருந்த சனிபான் 9ஆம் இடத்தில் இருப்பதனால் நல்ல பாக்கியம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது, மனைவியால் நல்ல அனுகூலம் இருக்கிறது. கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து நல்ல காரியங்களுக்கு சென்று விட்டு வருவீர்கள். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை சனிபான் பார்வையிடுகிறார். ஆகவே லாபம் கிடைக்கும். ஆனால் திருஷ்டி காரணமாக சில பிரச்சனைகள் ஏற்படும். ஆகவே லாபத்தை உடனடியாக இன்வெஸ்ட் செய்வது, அதாவது வீடு நிலம் வாங்குவதில் இன்வெஸ்ட் செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த கடகராசியை பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் சுப செலவுகள் மிக மிக அதிகமாக இருக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை சனிபான் பார்வையிடுகிறார். தைரியமாக காரியங்களை செய்வீர்கள். இளைய சௌந்தரிய ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறிது அக்கறை தேவை. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை சனிபான் பார்வையிடுகிறார். இதுவரை உங்கள் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் அதற்கு தக்க மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருட கடைசியிலே நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நல்ல குருபலம் வருகிறது. ஆகவே அதிசாரமாக செல்கின்ற அந்த குரு பகவான் உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார். அதுவும் முக்கியமாக நவம்பர் டிசம்பர் மாதங்களில் திருமணத்தை நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. குருபான் உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்கின்ற ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். தெய்வர்கள் முழுமையாக கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதுவரை எவ்வளவோ மருத்துவம் செய்தும் குழந்தை பாக்கியம் இல்லை என்று இயங்குபவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழில்துறையிலே நல்ல விருத்தி இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. ஆனால் மேலும் மேலும் தொழிலையே நீங்கள் பணத்தை முடக்கம் செய்யாமல் வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் வாகனங்களையும் வாங்குவது மிகவும் சிறப்பானது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஜூன் மாதத்திற்கு பிறகு பதவி உயர்வு கிடைத்து அதன் மூலமாக நல்ல சந்தோஷத்தையும் சேலரி ஹைக், அதாவது சம்பள உயர்வையும் ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்கள் அடைவீர்கள். ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுபானை இருப்பதனால் குடும்பத்திலே மற்றவருடன் பேசும்போது முடிந்தவரை சச்சரவுகளை தவிர்ப்பது நல்லது. மற்றவருடன் பேசும்போது சச்சரவு செய்தால் தேவையற்ற வாதங்கள் ஏற்படும். சிலருக்கு தனி குடித்தனம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் கூட உருவாகலாம். என்றால் 2ஆம் இடத்தில் கேதுபானை இருப்பது தன்னுடைய பேச்சினாலேயே தனக்கு துன்பத்தை விளைவித்துக் கொள்வீர்கள். அது முக்கியமாக குடும்பம் பிரிவதற்கான காரணம் உங்கள் பேச்சாக இருக்கும். ஆகவே குடும்பத்தில் மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முடிந்தவரை வாதங்களை தவிர்ப்பது நல்லது. மாணவர்கள் மிகவும் சிரமப்பட்டு படிப்பார்கள். ஆனால் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு இந்த வருட கடைசியிலே நல்ல வேலை கிடைக்கும். ஜூன் மாதத்திற்கு பிறகு சுமாரான வேலை கிடைக்கும். ஆனால் இந்த வருட கடைசியிலே நல்ல வேலை கிடைக்கும் என்று உறுதியாக நம்பலாம். விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள். முக்கியமாக இந்த வருடம் கிழங்கு பயிரிடுபவர்கள், பழங்கள் பயிரிடுபவர்கள், அரிசி பயிரிடுபவர்கள், அதாவது நெற்கதிர்களை பயிரிடுபவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஏற்றம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. கடகராசியிலே பிறந்த அரசியல்வாதிகள் எதிர்பார்த்ததை விட நல்ல வெற்றியையும் முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். வயதானவர்கள் இந்த வருடம்
தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்யலாம். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். மே மாதம் வரை யாத்திரை செய்வதற்கு மிக அருமையான மாதமாக இருக்கிறது. அதன் பிறகு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நீங்கள் யாத்திரைகளை செய்யலாம். அதன் மூலமாக நல்ல தெய்வ அருளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக புனர்பூசம் 4வது பாதத்திலே பிறந்தவர்கள் உங்கள் ஊரிலே இருக்கின்ற ஸ்ரீராமருக்கு ஒரு முறை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலே ஜென்ம மாதத்திலே வஸ்திர தானம் கொடுக்க வேண்டும். அதாவது ஸ்ரீராமருக்கு வஸ்திரம் சாற்ற வேண்டும். அதன் மூலமாக எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைக்கும். பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று அங்கே தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வர வேண்டும். அங்கே முருகப்பெருமானுக்கு, அதாவது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அங்கே முருகப்பெருமானுக்கு சந்தனம் கொடுக்க வேண்டும். தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் தூள் கொடுக்க வேண்டும். அங்கே பெருமாள் நின்ற நிலையிலும் கிடந்த நிலையிலும் 2 நிலைகளில் இருக்கிறார். ஆக பெருமாளுக்கு, கோயிலுக்குள்ளே இருக்கிற பெருமாளுக்கு 2 மலர் மாலைகளை கொடுக்க வேண்டும். இவ்வாறு கொடுத்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும். அடுத்து ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு முறை ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட பெருமாளை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அதுவும் முக்கியமாக அவர்கள் ஆதிசேஷனை, அதாவது ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட பெருமாளை வணங்குவது போலவே நாகர்கோயில் சென்று அங்கே நாகராஜனை வணங்கிவிட்டு திருப்பதி சாரம் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு சென்று பெருமாளை, அதாவது நாகர்கோயிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற திருப்பதி சாரம், அங்கே சென்று பெருமாளை வணங்கிவிட்டு வரலாம். இதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவீர்கள். இந்த வருடத்தில் நீங்கள் உங்கள் ஊரிலே செய்ய வேண்டிய பரிகாரமாக 2ஆம் இடத்திலே கேதுவான் இருப்பது குடும்பத்திலே உங்கள் பேச்சினால் மனக்கசப்புகள் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக பிரதி ஞாயிற்றுக்கிழமை விநாயகருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் கடகராசியின் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று அங்கே தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வர வேண்டும். அங்கே முருகப்பெருமானுக்கு, அதாவது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அங்கே முருகப்பெருமானுக்கு சந்தனம் கொடுக்க வேண்டும். தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் தூள் கொடுக்க வேண்டும். அங்கே பெருமாள் நின்ற நிலையிலும் கிடந்த நிலையிலும் 2 நிலைகளில் இருக்கிறார். ஆக பெருமாளுக்கு, கோயிலுக்குள்ளே இருக்கிற பெருமாளுக்கு 2 மலர் மாலைகளை கொடுக்க வேண்டும். இவ்வாறு கொடுத்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும். அடுத்து ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு முறை ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட பெருமாளை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அதுவும் முக்கியமாக அவர்கள் ஆதிசேஷனை, அதாவது ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட பெருமாளை வணங்குவது போலவே நாகர்கோயில் சென்று அங்கே நாகராஜனை வணங்கிவிட்டு திருப்பதி சாரம் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு சென்று பெருமாளை, அதாவது நாகர்கோயிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற திருப்பதி சாரம், அங்கே சென்று பெருமாளை வணங்கிவிட்டு வரலாம். இதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவீர்கள். இந்த வருடத்தில் நீங்கள் உங்கள் ஊரிலே செய்ய வேண்டிய பரிகாரமாக 2ஆம் இடத்திலே கேதுவான் இருப்பது குடும்பத்திலே உங்கள் பேச்சினால் மனக்கசப்புகள் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக பிரதி ஞாயிற்றுக்கிழமை விநாயகருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் கடகராசியின் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி.